ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அய்யனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனிக்கிழமை எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவங்க சேரனும் சந்தாவும் பேசுகிறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எங்கள் வீட்டில் எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் மாமாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களோன்னு பயமாக இருக்குது. அதுதான் உங்கள் அப்பா 6 மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்கல்லப்பா, நீ எதுக்கும் பயப்படாத, அது உங்களை அங்கேருந்து கிளப்புறதுக்காக தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க. எனக்கு என்னவோ அதுக்கு நம்பிக்கையே இல்லை, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. நீ எதுக்கும் பயப்படாத, என்ன ஆனாலும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே நம்ம வேணால் இங்கேருந்து கிளம்பி போயிடலாமா, இங்கேயே எங்கன்னா கோவிலில் தாலி கட்டிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, வேணாம் வேணாம், நம்ம நீங்கள் தான் கூட்டின்னு போனன்றது தெரியும், அதுக்கப்புறம் எங்கள் மாமா உங்களை சும்மா விட மாட்டார், அங்கே பிரச்சனை பண்ணுவார், அது நீங்கள் தான் பண்ணீங்கன்றது அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும், இப்போதைக்கு எதுவும் செய்ய வேண்டாம், அப்படியே விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி, தோல் மேலே ரொம்ப நேரம் சாஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. சரி, ரொம்ப லேட் ஆகிடுச்சு சந்தா, கிளம்பலையா நீ அப்படின்ற மாதிரி தான் கேட்டதுக்கு, இதை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி மேலே வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்க அப்பா நின்றுருப்பார். உடனே பல்லவன் தான் நான் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கிறேன், இவர் இந்த ஆள் யார் இந்த இடத்துல நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் பல்லவன் சொல்லுவார். உடனே சேரன் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எழுந்து வருவார். ஒரு சந்தாவுடைய அப்பா பார்த்த உடனே வணக்கம் சொல்லுவார். வாடா பல்லவா, வா வா இங்கே வா, இவர் தான் என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் சந்தாவுடைய அப்பா கிட்ட பேசுவாங்க. ராமேஸ்வரம் வர்றதுக்கு இங்கே சொல்லிட்டு இங்கே லவ் பண்ணுறது, பேசுறது, பழகிறதுமா, இதுக்கு தான் வர சொல்லி சொன்னியா சந்தானி அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. அவங்க பேச வரும்போது வாய மூடு, எதுவும் பேசாத, இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து பேசுவார். உடனே சேரன் தான் என்ன சொல்லுவார்னா, நான் இங்கே வர வச்சு பார்த்தது தப்பு தான், உங்களை மீறி பார்த்தது தப்பு தான், அப்படின்னு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் சந்தா அப்பா தான் பேசுவார். நீங்கள் லவ் பண்ணுறதுக்கும் பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் இது சரிப்பட்டு வராது. எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, நீங்கள் பொண்ணு கேட்டீங்க, ஆனால் எங்களுக்கு விருப்பம் கிடையாது. எங்கள் வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் நிறைய பழக்க வழக்கம் இருக்குது. எங்கள் வீட்டு பொண்ணு வளர்ந்த விதம் வேறு, நீங்கள் வளர்ந்த விதம் வேறு. உங்களுடைய சவுத் இண்டியனுக்கும் நார்த் இண்டியன் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஆகட்டும், எந்த ஒரு பழக்க வழக்கத்துக்குமே உங்களுக்கும் எங்களுக்கும் செட் ஆகாது. நீங்கள் இதோட மறந்துடுங்க. அன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு உங்களை கிளப்புறதுக்கு வழி தெரியாமல் தான், அப்போ கூட சரி தான் சொன்னேனே தவிர்த்து, நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு கட்டி கொடுக்குறேன்லாம் நான் சொல்லலை. உங்களை அங்கேருந்து அனுப்புறதுக்காக தான், சரி இதெல்லாம் பார்க்கலான்னு தான் சொன்னேனே தவிர்த்து, நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லலை. அதனால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நான் என் பொண்ணை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், எக்காரணத்தை கொண்டு என் பொண்ணை தேடி வராதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அவன் பொண்ணை கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க மாமனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உங்களை உயிரோடவே விட மாட்டாங்க. எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் விஷயம் தெரிஞ்சால் எங்களையும் ஒதுக்கிடுவாங்க, அதனால் தயவுசெய்து இந்த பக்கம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. உடனே பல்லவன் தான் சொல்லுவாங்க, அண்ணா நம்ம ஒன்றா சந்தா நீ கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இல்லைன்னா நான் சோழனுக்கும் பாண்டியனுக்கும் கால் பண்ணட்டுமா, கால் பண்ணால் அவங்களும் இதை தான் செய்வாங்க, வந்தால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தாண்டா நான் யாருக்கிட்டையுமே சொல்லாத, நான் வந்தேன், இந்த விஷயம் இதோட விடு, யாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி பேசாத நீ அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவார். சரின்ட்டு இவங்களும் கிளம்பி வந்துட்டுருப்பாங்க. அடுத்தது சோழனை காமிப்பாங்க. சோழன் நிலாக்கிட்ட பேசின்னு பழகின்னு இருக்கும்போது கிச்சனில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. இவங்க சூடு வச்சுக்குவாங்க லைட்டாக. இட்லி பாத்திரம் திறக்கும் போது, பார்த்து நிலா பொறுமையாக வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சூடாகிடுச்சா, கை வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, அதெல்லாம் இல்லை இப்போ சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கப்புறம் இச்சோ அந்த பூ மாதிரி இருக்கிற கைக்கு சூடு பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது உடனே பாண்டியன் வந்துடுவார். அந்த இடத்துலேருந்து ஐயோ பாண்டியன் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு தூரம் 2 பேருமே விலகிடுவாங்க. சாரிங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுவார். எதுக்கடா இங்கே வந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்பார். இல்லைடா தண்ணி குடிக்கலான்னு தண்ணி எடுக்க வந்தேன்டா நான், இப்போ தான் உனக்கு தண்ணி தாங்க எடுக்குதா, தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை போடா அப்படின்னு. அட நீங்கள் வேறு, வாங்க பாண்டி நீங்கள் எடுத்துக்கோங்க, தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் குடிங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது இவங்க 2 பேரும் உள்ளார உட்காந்து பேசின்னு இருக்கும்போது, என்ன வண்டி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தான் பேசின்னு இருப்பாங்க. உடனே அண்ணன் எப்படா வரேன்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. இல்லை ட்ரெயின் ஏறிடுச்சேன், ஈவினிங் வந்துடுன்னு சொல்லிட்டு சொல்லிச்சு.
அப்படின்னு 2 பேரும் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. யார் வருது அண்ணனா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்கும்போது இவங்க நிலாவுடைய அப்பா தான் வருவாங்க. மனோகர் தான் வருவார். என்ன டேய் உங்கள் மாமனார் தான்டா வராரு அப்படின்னு சொல்லிட்டு, இவர் ஏன் இங்கே வராரு இப்போது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கேருந்து வருவாங்க. நிலா நிலா இந்த மாதிரி உங்கள் அப்பா வராங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லுவார். வாங்கப்பா வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிகிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. இருங்க தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இருங்கப்பா நான் போய் டீ போட்டு வரேன்னு சொல்லிட்டு டீ போட்டு வருவாங்க. அந்த நேரம் பார்த்து நடேசன் வருவார். நடேசன் வந்து ஏம்மா டீ மட்டும் கொடுக்குறேன் ஏன்னா ஸ்நாக்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நிலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளே ஏதோ மனஸ்தாபன்றது அவர் புரிஞ்சுக்குவார் மனோகர். அதுக்கப்புறம் இவங்க மனோகர் தான் வந்து என்ன சொல்லுவார்னா ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன் இல்லைம்மா நான் முதல்ல அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் மாப்பிள்ளையை கூட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் தான் கல்யாணத்துக்கு போவாங்க. அதுக்கப்புறம் இவர் மனோகர் வந்து சோழன்கிட்ட தான் பேசுவார். உங்களுக்கும் இவங்க உங்கள் அப்பாவுக்கும் நிலாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நடந்த விஷயத்த சொல்லுவார். இந்த மாதிரி டிவி வாங்கலான்னு போனோம் கடைக்காரங்க வந்தாங்க காசு கொடுத்துட்டு அதனால் டிவி வாங்கலை அதனால் கோச்சிக்கிட்டாங்க என்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் வந்து நடேசனும் சொல்லுவார். உடனே சோழனும் இந்த விஷயத்த வந்து அப்படியே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். என் பொண்ணுக்கு ஆசைப்பட்ட ஒரு டிவி கூட வாங்கி உங்களால் கொடுக்க முடியலையா உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள் நான் தனியாக ஒரு வீடு பார்த்து எல்லா பொருளையும் வாங்கி போட்டு நீங்கள் 2 பேரும் தனி கொடுத்தன போகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் நான் கொண்டு போயிட்டு அங்கே சேர்த்து விட்டுறேன் உங்களை நீங்களாவது நிம்மதியாக இருங்க என் பொண்ணையாவது நிம்மதியாக வச்சுருங்க அப்படின்ற மாதிரி தான் மனோகர் வந்து சோழன்கிட்ட சொல்லுவார். சோழன் வந்து வெக்கத்தில் வந்து தலை குனிஞ்சிக்கிட்டு எதுவுமே பேசாத அமைதியாகவே இருப்பார். நீங்கள் எதுவும் செய்ய வேணாம் டிவி தானே நான் நிலாவுக்கு எப்படி வாங்கி கொடுக்குறோமோ நான் வாங்கி கொடுத்துக்கிறேன் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நோஸ் கட் பண்ணிவிடுவார். உடனே மனோகரை நீங்கள் என்ன தான் இருந்தாலும் உங்களை திருத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் அவர் கல்யாணத்துக்கு வருவார். போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு இவங்க நிலாவை கூட்டிகிட்டு மனோகர் வந்து என்ன பண்ணுவார் வாமா கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. நீ வந்து ஸ்டேஜ்லலாம் எப்படிம்மா பேசுன எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லவங்க நல்ல விதமாக என்னை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு தானே சொன்னேன். அப்படிலாம் யாரும் கிடையாதும்மா அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க அவங்கள மாற்றிக்குவாங்க. நீ தாம்மா எல்லோரும் நல்லவங்களாம் நினச்சிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லுவார். அப்படிலாம் இல்லைப்பா எதுக்குப்பா இந்த மாதிரி சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்பாங்க. இல்லைம்மா எதுக்கும்மா உன் மாமனார்கிட்ட பிரச்சனை பண்ணிவிட்டு மூஞ்சல் அடித்த மாதிரி பேசினேன் காலையில் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அவர் குடிச்சிட்டு வராரு இல்லையா அதுக்காக நான் பேசாத இருந்தால் தான் அவர் குடிக்கிறது நிறுத்துவாருன்றதுனால நான் சொன்னேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே மனோகர் வந்து நிறைய பொய் சொல்லக்கூட தெரிஞ்சுக்கிட்டியாம்மா நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுவாங்க. ஏன்னா வந்து நடேசனை விட்டு கொடுக்காதான் வந்து நிலா வந்து பேசுவாங்க. இந்த விஷயத்த வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுனால அவர் நிலா வாயிலேருந்து வரும் அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி தான் அவர் எதிர்பார்ப்பார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதுக்கு அதுக்கப்புறம் மனோகர் வந்து நடந்த விஷயத்த சொல்லுவார். ஏமா இந்த விஷயத்த கூட என்கிட்ட மறைக்கணும்னு எதிர்பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இதெல்லாம் நான் வீட்டில் எல்லார் வீட்லேயும் நடக்கிற பிரச்சனை தானேப்பா இதில் என்னப்பா கம்ப்ளைண்ட் இருக்குது சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து மனோகர்கிட்ட சொல்லுவாங்க. நீ நிறையவே மாறிட்டம்மா ரொம்ப பொறுப்பாகவும் பேச ஆரம்பிச்சிட்டேன் நீ இப்போ நினச்சா எனக்கு உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து மனோகர் வந்து சொல்லுவாங்க. அடுத்தது இவங்க பேசிட்டு வீட்டுக்கு போகும்போது நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து ஒரு மனோகர் யோசிச்சுக்கிட்டே போகும்போது சரி பொண்ணுக்கான தேவைக்கான சாமான் சட்டெலாம் வாங்கி கொடுத்து விடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் யோசிப்பார். நிலாக்கிட்ட கேட்டதுக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா எனக்கு வேலை செய்யறதுக்கே டைமாக இருக்குது பல்லவன் ஆசைப்பட்டான்னு தான்ப்பா டிவி வாங்கலான்னு போனோம் மற்றபடியெல்லாம் வேறு ஒன்றும் இல்லைப்பா டிவி எல்லாம் வேணாம்ப்பா எனக்கு வேலையே செய்யறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லை அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தூங்குறதுக்கே டைம் கிடைக்கிறதுக்கு சரியாக இருக்குது எனக்கு அதனால் டிவி பக்கத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா டிவியும் வேணாம் எந்த திங்ஸும் வாங்கி தரவும் வேண்டாம்ப்பா என்னை சோழன் நல்லா தான் பார்த்துக்கிறார் வேணுங்கிற பொருளை நாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கினா தான்ப்பா அதனுடைய அருமை என்னான்றது எங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் எதுவும் தர வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் நிலா வந்து மனோகர்கிட்ட சொல்லிவிடுவாங்க. சரிம்மா அதுக்கப்புறம் உன் இஷ்டம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அவர் திருவண்ணாமலைக்கு கிளம்பி போயிடுவார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் சேரன் தான் வீட்டுக்கு வர மாதிரி காமிப்பாங்க. என்னாச்சுன்னா போன விஷயம் சந்தா என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சேரனை வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கேட்பாங்க என்னாச்சுன்னா என்ன சொன்னாங்க இன்னும் 6 மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு ஆமாம் பார்த்தேன் பேசினேன் இந்த மாதிரி தான் 6 மாதத்துக்குள்ளே சீக்கிரமாக பணத்தை கட்ட சொல்லியிருக்கிறாங்கடா இப்போ அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து எல்லாருக்கிட்டையுமே பேசுவாங்க. நம்ம ஏதாவது பண்ணி நம்ம பணத்தை ரெடி பண்ணுறதுக்கு பார்ப்போண்ணே அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே சந்தா எப்படியும் கண்டிப்பாக உங்களை நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க அதனால் பயப்படாதீங்கண்ணா நாங்களாம் இருக்கிறோம்
அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லை, அது பார்க்கணும் போல் இருந்தது, அதனால போய் பார்த்துட்டு வந்தேன் நான், அதனால தான்ப்பா, மற்றபடிலாம் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் பல்லவன் தான் வந்து நடந்த விஷயத்த வந்து சொல்லுவார். இதெல்லாம் ஏன்டா எங்ககிட்ட சொல்லவே இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அண்ணன் தானே சொல்ல வேணான்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லுவார். இப்போ நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து பணத்தை ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணி அண்ணனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்டா அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேசுவாங்க. அப்படியே எபிசோட முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.